வெல்கம் டு நிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி. பிரவேஷிகா பேப்பர் 2. பிரவேஷிகா பேப்பர் 2ல இம்பார்ட்டன்ட் கிராமர் கொஷின்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் டோட்டலாக உங்களுக்கு 13 கொஷின்ஸ் 13 2 மார்க்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 13 2 மார்க்ஸ் படிச்சிங்க அப்படின்னா ரோமன் லெட்டர் 10 உங்களுக்கு டோட்டலாக 8 கொஷின்ஸ் கொடுத்து அதில் நீங்கள் 5 அட்டன் பண்ணணும்னு சொல்லுவாங்க. किन्हीं 5 प्रश्नों के उत्तर एक या 2 वाक्यों में लिखिए. ஸோ இனி 5 எழுத போகிறீங்க. இதுக்கு 10 மார்க்ஸ். பேப்பர் 2ல ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இது இன்னொரு வழி. ஸோ இதில் ஈஸியாக நீங்கள் 10 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த 5 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்காக நம்ம இம்பார்ட்டண்ட்டாக படிக்கக்கூடிய 2 மார்க்ஸை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், பாஷா கிசே கஹுத்தே ஹே. பாஷா அப்படின்றத என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம புக்லேயே தான் பார்க்க போகிறோம். புக்கில் பேஜ் நம்பர் 149. मनुष्य अपने मन के विचार को मुंह से बोलकर दूसरे मनुष्य तक पहुंचाता है. इस बोली को हम भाषा कहते हैं. மனுஷனா மனுஷன் अपने मन के विचार को தன்னோட மனசுல தோணக்கூடிய விஷயங்களை மூசே போல்கர், அப்படின்னா வாய் வழியா சொல்லி தூசரே மனுஷ்ய தக் பहुंचाता है. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ இதை நான் படிக்கிறேன், என் மனசுல தோன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ நமக்கு இதுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. இப்போ நான் உங்களுக்கு தமிழ் அப்படின்ற லாங்குவேஜ் மூலியமா இந்த விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் பாஷா. இஸ் போலிக்கோ, இந்த மாதிரி சொல்றத ஹம் பாஷா கஹத்தே ஹே. இப்போ நான் ஒரு பாஷையில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் இல்லையா, கம்யூனிகேட் பண்றது, அவ்வளவுதான். ஸோ என் மனசுல தோன்ற விஷயங்களை நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நான் கம்யூனிகேட் பண்றேன். கம்யூனிகேட் பண்றதுக்கு எனக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அந்த லாங்குவேஜ் தான் நம்ம பாஷா அப்படின்னு சொல்றோம். இஸ் போலிக்கோ ஹம் பாஷா கஹத்தே ஹே. ஸோ இது ஒரு 2 மார்க் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 மார்க். அண்ட் செகண்ட் 2 மார்க், वर्णमाला किसे कहते हैं? इस वर्णों के प्रकार क्या क्या है? இது உங்களுக்கே தெரியுங்க. வர்ணமாலா அப்படின்னா என்ன? நம்ம ஆல்ஃபபெட்ஸ் நம்ம ஹிந்தி நீங்கள் பேசிக்ஸ் படிக்கும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கக்கூடியது இந்த வர்ணமாலா தான். வர்ணமாலா அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஆல்ஃபபெட்ஸ் அப்படின்றது தான் ஹிந்தியில் வர்ணமாலா அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஹிந்தியில் என்னென்ன இருக்குது? வர்ணமாலாவில் 2 இருக்குது. ஒன்று ஸ்வர், இன்னொன்று வியஞ்சன். ஸ்வர் அப்படின்றது வவல்ஸ், அ ஆ இலாம் இருக்கு இல்லையா, அது. வியஞ்சன் அப்படின்றது க க க கனா ச ச ஜ ஜனா, கான்சனன்ட்ஸ் படிக்கிறோம் இல்லையா, அது. ஓகே, இதுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். பேஜ் நம்பர் 150ல இருக்க ஆன்சர். பேஜ் நம்பர் 150 எடுத்துக்கோங்க. வர்ணோं के समूह को हम वर्णमाला कहते हैं. வர்ணம் அப்படின்னா லெட்டர்ஸ், எழுத்துக்கள் அந்த எழுத்துடைய அந்த குரூப். சமூக அப்படின்னா குரூப், த குரூப் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகேங்களா? ग्रुप ऑफ लेटर्स इज कॉल्ड अल्फाबेट्स. वर्णों के समूह को हम वर्णमाला कहते हैं. हिंदी वर्णों के 2 प्रकार है. ஸோ ஹிந்தி வர்ணோவில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று ஸ்வர், இன்னொன்று வியஞ்சன். நீங்கள் இதோட எழுதி விட்டாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஸ்வர் என்னென்ன व्यंजन என்னென்னு எழுதினாலும் ஓகே. अनुस्वार और विसर्ग को स्वर के साथ रखता जाता है. अनुस्वार और विसर्ग அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம அ இல்ல கடைசியாக இந்த அம்மாக போடுவோம்ல, அதுதான். இந்த அப்படின்றது அனுஸ்வர், அஹ அப்படின்றது விசர்க். தெரிஞ்சுக்கோங்க, அனுஸ்வர், அஹன்றது விசர்க். இந்த ரெண்டுத்தையும் நம்ம யார் கூட சேர்த்து படிப்போம்னா இந்த ஸ்வர் கூட தான் சேர்த்து படிப்போம். அதுதான் சொல்லியிருக்காங்க. அனுஸ்வர் और विसर्ग को स्वर के साथ रखा जाता है. ஸ்வர் கூட சேர்த்து நம்ம படிக்கிறோம். இதோட நீங்க எழுதினாலும் ஓகே, அதுக்கு கீழே நீங்க ஸ்வர்ன்னு போட்டு இதை எழுதினாலும், வியஞ்சன்னு போட்டு கக்க கக நஃப்ல எழுதினாலும் ஓகே. உங்களுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் டைம் இருக்குது, நான் ஃபுல் ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன்னா நீங்கள் இது ஃபுல்லாக கூட எழுதுங்க, தப்பு இல்லை. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். தேர்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன? शब्द किसे कहते हैं? किन किन दृष्टियों से शब्दों का वर्गीकरण किया जाता है? शब्द அப்படின்னா என்ன? எதை பேஸ் பண்ணி நம்ம शब्द அப்படின்றத கிளாசிஃபை பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, பேஜ் நம்பர் 151. பேஜ் நம்பர் 151ல இதோட ஆன்சர் இருக்கு. சார்த்தக் துவனி சமூகக்கோ ஹம் शब्द कहते हैं. ஆக்சுவலாக शब्द அப்படின்னா என்னன்னா ஒரு வேர்ட், சரிங்களா? ஒரு வேர்டு. சார்த்திக் துவனி அப்படின்னா ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு துவனி அப்படின்னாலே சவுண்டுங்க. இப்போ நம்ம ஒரு शब्द ஏதோ ஒரு வேர்ட் நான் சொல்கிறேன்னா ஒரு சவுண்டு வருது இல்லையா, அதுதான் ஒரு மீனிங்ஃபுல்லான சவுண்டு. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா शब्दன்னு சொல்கிறோம். சார்த்தக் துவனி. அதோட கிளாசிஃபிகேஷன், வர்க்கீகரணா கிளாசிஃபை எப்படி கிளாசிஃபை பண்ணுறாங்கன்னா 3 டைப்பாக 3 दृष्टियों से शब्द का वर्गीकरण किया जाता है. 3 दृष्टियोंனா 3 விதமாக இதை கிளாசிஃபை பண்ணுறாங்க. என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் வியத்பதி.
வியத்பத்தி அப்படின்னா எட்டிமாலஜி, அதோட அந்த அந்த வேர்ட் எப்படி நம்ம எட்டிமாலஜி படிப்போம் இல்லையா, அந்த சொல் வந்து எப்படி பறந்திருக்கு அப்படின்றது, அது வியத்பத்தி. செகண்டு ரச்சனா யா பனாவட். ரச்சனா யா பனாவட் அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர், அந்த வேர்டு வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க. மூணாவது பிரயோக், அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது பிரயோக். ஸோ 3 விதமாக தீன் திருஷ்டியும் 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. வியத்பத்தி, ரச்சனா யா பனாவட் ஆர் பிரயோக், இந்த 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் சப்தனுடைய கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட் 4th ஒன், लिंग किसे कहते हैं, उसके कितने प्रकार हैं. லிங் அப்படின்னா என்ன, அதனுடைய டைப்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 154ல இதனுடைய ஆன்சர் இருக்கு. லிங், ஆக்சுவலா லிங் அப்படின்னா என்னன்னா மேல் ஆர் ஃபீமேல். நம்ம படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, புல்லிங் ஸ்திரீலிங் சொல்லி படிச்சிருக்கோம். புல்லிங் அப்படின்னா மேல், ஸ்திரீலிங் அப்படின்னா ஃபீமேல். ஓகேங்களா. ஸோ லிங் அப்படின்றது எதை பேஸ் பண்ணுதுன்னா மேல் ஆர் ஃபீமேல் அப்படின்றத ஜெண்டர் பேஸ் பண்ணுறது தான் லிங் அப்படின்றது. இப்போ பாருங்க, शब्द के जिस रूप से हमें इसका ज्ञान हो कि वह शब्द स्त्री जाति के लिए प्रयुक्त है या पुरुष जाति के लिए उसे लिंग कहते हैं. शब्द के जिस रूप से, ஆக்சுவலா शब्द அந்த வேர்டோடைய அந்த ஃபார்ம், வேர்டோட ஃபார்ம்ல இருந்தானே தெரிஞ்சுக்க முடியும் நம்ம. शब्द के जिस रूप से हमें इसका ज्ञान हो, ज्ञानना நாலேஜ், அதை பற்றின நாலேஜ் கிடைக்கும். कि அது வந்து वह शब्द स्त्री जाति के लिए प्रयुक्त है. स्त्री जातिना பெண்பால், அது பெண்பாலுக்கு பயன்படுத்தக்கூடியதா, யா அப்படின்னா ஆர், யா அப்படின்னா ஆர், புருஷ் ஜாதி கேலியே, இல்லை அது புருஷ் ஜாதினா மேல் ஆண் பாலுக்காக பயன்படுத்தக்கூடியதா அப்படின்னு சொல்றது தான் லிங். உசே ஹம் லிங் கஹ்தே ஹே, அதுதான் நம்ம லிங் அப்படின்னு சொல்றோம். हिंदी व्याकरण के अनुसार, हिंदी व्याकरण हिंदी ग्रामर, हिंदी अकॉर्डिंग टू हिंदी ग्रामर लिंग के 2 भेद माने जाता है. ஸோ லிங்க வந்து 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று புல்லிங், இன்னொன்று ஸ்திரீலிங்க. புல்லிங் அப்படின்னா மேல், ஸ்திரீலிங் அப்படின்னா ஃபீமேல் ஜெண்டர். ஓகேங்களா. ஸோ இதுதான் லிங்கனுடைய டைப்ஸ். நெக்ஸ்ட் 5th ஒன், காரக் கிசே கஹதே ஹை. காரக் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. காரக்னுடைய ஆன்சர் பேஜ் நம்பர் 160ல இருக்கு, 160. ஆக்சுவலாக காரக் அப்படின்னா என்ன தெரியுங்களா, ஒரு சென்டென்ஸ் இருக்கு, அந்த சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு லெட்டர் பயன்படுத்துவோம், லெட்டர் ஆர் வேர்டு, அதுதான் காரக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் நம்மளால அந்த சென்டென்ஸை வந்து முழுமையாக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த சென்டென்ஸ் படிங்களா, கலம் மேஸ் ஹை. கலம்னா என்ன, பென்னு, மேஸ்னா டேபிள், ஹை இதில் என்ன மீனிங் இருக்குது, கலம் மேஸ் ஹை, பென் டேபிள் இருக்குது. இது ஒரு சென்டென்ஸாகவே இல்லை. ஆனால் ஆக்சுவலாக இதை நம்ம எப்படி சொல்லணும்னா, பென்னு டேபிள் மேலே இருக்குது. அப்போ இது எப்படி வரணும்னா கலம் மேஸ் பர் ஹை, அப்போ அங்கே பர் அப்படின்றது வரணும். ஸோ கனெக்ட் பண்ணுது. இப்போது செகண்ட் பாருங்க, மோகன் குமார் பேட்டா ஹை. மோகன் குமார் பேட்டா ஹைன்னா என்ன, மோகன் குமார் பேட்டா ஹை பையன், மோகன் குமார் பையன் அப்படின்னா என்ன, மோகனோட பையன் குமார், இப்படி தானே சொல்லுவோம். மோகனுடைய பையன், இப்போ நம்ம தமிழ்லேயே சொன்னாலும் என்னோட பையன், அவளோட பையன், ராமோட பையன், மாறனுடைய பொண்ணு, அப்படி அந்த உடைய அப்படின்னு ஒன்று வருது இல்லையா. அப்போ இங்கே என்ன வரும்னா மோகன் குமார்க்க பேட்டா ஹே. அப்போ அந்த கா சம்திங் ஒரு கனெக்ட் பண்ணணும் இல்லையா, அதுதான் இங்கே சொல்லப்படுது காரக் அப்படின்னு. ஸோ அந்த கா கே கீழே நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதுதான் நம்ம காரக் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே உங்களுக்கு பக்கத்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எல்லாமே. ஓகே, இப்போது இதனுடைய டெஃபினேஷன் பார்க்கலாம். संज्ञा या सर्वनाम का जो रूप वाक्य के अन्य शब्दों के साथ खासकर क्रिया के साथ अपना संबंध प्रकट करे उसे कारक कहते हैं. संज्ञा அப்படின்னா நவுன், சர்வநாம்னா ப்ரொனவுன், நவுன் அப்படி இல்லைன்னா ப்ரொனவுன். கா ஜோ ரூப் வாக்கிய, ஸோ நவுனாலே இல்லை ப்ரொனவுனாலே ஆன ஒரு வாக்கியத்தினுடைய அந்நிய சப்தம் கே சாத், அங்கே இருக்க வேற ஒரு வேர்டு கூட, खासकरना எஸ்பெஷலி யார் கூடனா क्रिया के साथ, क्रियाना வேர்பு கூட अपना संबंध प्रकट करे, தன்னுடைய ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிறது தான் காரக். அதாவது நவுனாலேயோ ப்ரொனவுனாலேயோ ஆன ஒரு சென்டென்ஸில் ஏதாவது ஒரு வேர்டு கூட ரிலேட் பண்ணி, அந்த ஏதாவது ஒரு வேர்டுன்றது எஸ்பெஷலி என்னன்னா கிரியா, காஸ்கர் அப்படின்னா எஸ்பெஷலின்னு அர்த்தம், கிரியா அப்படின்னா வேர்பு, எஸ்பெஷலி வித் வேர்புனுடைய ரிலேட் பண்ணி வந்துச்சுன்னா அதுதான் காரக். நீங்கள் டெஃபினேஷன் மாத்திரம் எழுதினா போதும், நீங்கள் எத்தனை டைப்ஸ்ன்றது எழுத வேண்டாம், அவங்க டெஃபினேஷன் மட்டும்தான் கேட்டிருக்காங்க.
நீங்க எதுக்கும் கீழே வேணா காரக்கே 8 प्रकार है 8 டைப் இருக்குன்றத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதோட டெஃபினேஷன் எழுதுறீங்க. காரக்கே 8 प्रकार है காரக்ல 8 டைப் இருக்கு அப்படின்றத மட்டும் நோட் பண்றீங்க. நெக்ஸ்ட் 6th ஒன். 6th ஒன் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா சர்வநாம் கி பரிபாஷா தீஜியே. சர்வநாம் சர்வநாம்னா என்ன? ப்ரொனவுன். ஸோ ப்ரொனவுன் பத்தி கேட்டிருக்காங்க. ஓகே, இதனுடைய ஆன்சர் பேஜ் நம்பர் 162ல இருக்கு. சர்வநாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ப்ரொனவுன். நீங்களே திங்க் பண்ணுங்க, இங்கிலீஷ்லயோ தமிழ்லையோ நம்ம பேசும்போது எங்கெல்லாம் நவுன் பயன்படுத்த முடியலையோ அங்கே தான் நம்ம ப்ரொனவுனை போடுவோம். இப்போ ஒரு நேம் பிளேஸ் திங்ஸ் அப்படின்றது தான் நவுனு. ப்ரொனவுன் அப்படின்றது ஐ, ஹி, ஷி, இட், வி, தே இதெல்லாம் ப்ரொனவுன். ஸோ நவுன் பயன்படுத்த முடியாத இடத்துல நம்ம எதை பயன்படுத்துவோம்னா ப்ரொனவுன். அதுதான் இங்கே இருக்கு. संज्ञा के बदले उसी अर्थ में प्रयुक्त होने वाला शब्द सर्वनाम है. संज्ञा के बदले, संज्ञा அப்படின்னா நவுன், के बदलेனா அதுக்கு பதிலாக, பதிலாக அப்படின்றது தான் பதிலே. உசி அர்த்தமே, அதே அர்த்தத்தில் பயன்படுத்தக்கூடிய வேர்டு தான் சர்வநாம். உசி அர்த்தமே அதே அர்த்தத்தில் பிரயுக்தனா பயன்படுத்துறது, அதே அர்த்தத்தில் பயன்படுத்தக்கூடிய வேர்டு தான் சர்வநாம். சர்வநாம் அப்படின்னா ப்ரொனவுன். यह वचन विभक्ति आदि के कारण बदलाता है इसलिए सर्वनाम विकारी शब्द है. நீங்கள் அதை எழுதணும்னு அவசியம் இல்லை, வேணா எழுதிக்கலாம். இது வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம எங்கெல்லாம் வந்து நம்மளால நவுன் பயன்படுத்த முடியாமல் ப்ரொனவுன் பயன்படுத்துவோம்னா, இப்போ வந்து ஒருத்தவங்க தான் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யா இருக்கா அப்படின்னா ரம்யா இங்கே வா. ஸோ ரம்யா பேர் தெரியும், ரம்யா இங்கே வா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ரம்யான்றது அங்கே நவுனு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குரூப்பாக இருக்காங்க, ரம்யா கூட ஒரு 10 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க எல்லாரையும் நம்ம இங்கே வர சொல்லணும். அப்படி இல்லைன்னா அவங்க எல்லாரும் அங்கே போகிறாங்க அப்படின்றத சொல்லணும். அப்போது அந்த குரூப்பை நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணுவோம்னா ஆல், அப்படி இல்லைன்னா தே. அவங்க எல்லாரும் வராங்க அப்படின்னா தே ஆர் கம்மிங். அவங்க எல்லாரும் சாப்பிட்றாங்கன்னா தே ஆர் ஈட்டிங். அப்போ அந்த தே அப்படின்றது தான் ப்ரோனவுன். அப்போது வச்சன் சிங்குலர் ப்ளூரல். ஸோ அந்த ப்ளூரல் ஃபார்மேட் வரும்பொழுது நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ப்ரோனவுனை தான் பயன்படுத்துவோம். அப்புறம் விபக்தி ஆதிக்கக்காரன், விபக்தினா இன்ஃப்ளெக்ஷன். இப்போ நோன் பர்சன் அப்படின்னும் போது பேர் சொல்லி கூப்பிடுவோம். தெரியாதவங்க அப்படின்னும் போது ஹீ இஸ் கம்மிங், ஹீ இஸ் கோயிங், ஷீ இஸ் டூயிங், இட் இஸ் ஈட்டிங் அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நம்ம பயன்படுத்தக்கூடியது தான் சர்வநாம். அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஜெய்சே சர்வநாம் என்னென்ன அப்படின்னா மை, ஹம், தும், ஆப், வஹ், வே இது எல்லாமே ப்ரொனவுனுங்க. மைனா நான், ஹம்னா நாங்கள், தும் ஆப்னா நீங்கள், வஹ்னா அவர்கள், வேனா அவைகள். ஸோ இது எல்லாமே ப்ரொனவுன். ப்ரொனவுனுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வநாம்னா என்ன, சர்வநாம்கான சில எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். 7th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன, விசேஷன் கிசே கஹ்தே ஹை. விசேஷன் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 164. விசேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, சிறப்பு, சிறப்பு செய்தல், அவ்வளோதான். संज्ञा या सर्वनाम की विशेषता बनाने वाले शब्द विशेषण है, அவ்வளோதான். நவுனையோ ப்ரொனவுனையோ வந்து சிறப்பாக்கக்கூடிய விஷயம் தான் இந்த சிறப்பாக்கக்கூடிய அந்த வேர்டு தான் விசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சிறப்பாக்கக்கூடியது அப்படின்னா என்ன, இதில் 4 விஷயம் இருக்குங்க. அதாவது சிறப்பு அப்படின்னா ஒன்றும் இல்லை, குட்டு பேடு, குட்டு பேடு, அதுக்கப்புறமா வந்து நம்பர் சொல்கிறது 1 or 2, அப்புறம் கவுண்ட்ஸு, அதுக்கப்புறமா புதுசா பழசா, கலர்ஸு, அதாவது ஒருத்தவங்களுடைய ஹைட்டு, வெயிட்டு, கலரு, ஸ்ட்ரக்சரு, நல்லவங்க கெட்டவங்க, அந்த மாதிரி அந்த கேரக்டரை டிஃபைன் பண்ணுறது. ஸோ ஏதோ ஒரு சிறப்பை சொல்லணும் இல்லையா? ரம்யா இஸ் வெரி டால், ஷைலு இஸ் வெரி ஸ்வீட், ஷைலு இஸ் வெரி குட், ராஜு இஸ் அ குட் பாய், ரம்யா இஸ் அ பேட் கேர்ள், அப்போ அந்த பேட் கேர்ள், குட் பாய், டாலஸ்ட் கேர்ள், ஷார்ட்டஸ்ட் பாய், அப்போ அந்த டாலு, ஷார்ட்டு, குட்டு, பேட் இதெல்லாம் டிஃபைன் பண்ணுதில்ல, அப்போ அது வந்து ஒரு விசேஷன், அதுதான் விசேஷன் சொல்கிறாங்க. நீங்கள் அவ்வளோ எக்ஸாம்பிள்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, இந்த டெஃபினேஷனை மட்டும் எழுதுனா போதும். संज्ञा या सर्वनाम की विशेषता बनाने वाला बताने वाला शब्द. ஸோ நவுனுடைய இல்லை ப்ரனவுனுடைய ஸ்பெஷாலிட்டியை காட்டக்கூடிய அந்த வேர்டு தான் விசேஷன். புரிஞ்சுதா? ஸோ இது என்ன, சஞ்ஞா யா சர்வநாம் கி விசேஷதா. அதாவது சஞ்ஞா அப்படின்னா என்ன, நவுனு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நவுன்னா இப்போது ஒரு பேர் எடுத்துக்கலாம், ராஜு. ராஜு இஸ் எ குட் பாய். இப்போ ராஜு இஸ் எ பாய் அப்படின்றதுக்கும் ராஜு இஸ் எ குட் பாய் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ராஜு பையன் சொல்கிறதுக்கும் ராஜு ஒரு நல்ல பையன், அப்போது அந்த இடத்துல ராஜு வந்து நல்லவன் சொல்லியிருக்காங்க, அப்போது அது அங்கே விசேஷனாக இருக்குது. அதே சமயம் சர்வநாம்னா ப்ரோனவுன். இப்போ ப்ரோனவுனில் நம்ம தே அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். தே ஆர் குட் அண்ட் டாலஸ்ட் கேர்ள்ஸ்.
அவங்க எல்லாரும் நல்லவங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப உயரம், ரொம்ப ஹைட்டானவங்க எல்லாரும். அப்ப ஏதோ ஒரு கேரக்டர் அங்க டிஃபைன் பண்றோம்ல நம்ம. இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்றோம்ல. அந்த சிறப்ப காட்டக்கூடிய அந்த வார்த்தைய நம்ம ஆட் பண்ணும்போது தான், அது அங்க விசேஷணா மாறுது. ஓகேங்களா? संज्ञा या सर्वनाम की विशेषता बताने वाला शब्द विशेषण है. எதுக்கு இந்த ஒரு லைனுக்கு நான் இவ்ளோ டெஃபினிஷன் குடுக்குறேன்னா, நீங்க ஜஸ்ட் இத அப்படியே மெமரைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா, உங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓ! இது இப்படிதான்றத புரிஞ்சுகிட்டு நீங்க போனீங்கன்னா, உங்களால ஒரு எக்ஸாம்பிள் கூட அந்த இடத்துல கோட் பண்ண முடியும். உங்களுக்கு மறக்காது. ஈஸியா உங்க மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகே. विशेषण के 4 भेद है. இதுல 4 டைப் இருக்கு. நீங்க என்னென்னன்றத எழுதணும்னு அவசியம் இல்ல. 4 டைப் இருக்குன்றத மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க. नेक्स्ट 6th नो नो नेक्स्ट 8th क्वेश्चन निर्देशक सर्वनाम का दूसरा नाम क्या है निर्देशक सर्वनाम உடைய இன்னொரு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க இதனோட ஆன்சர் பேஜ் நம்பர் 165 ல இருக்கு நெக்ஸ்ட் இங்க இருக்கு பாருங்க இங்க இருக்கு பாருங்க निर्देशक இங்க கொடுத்திருக்காங்க யா सार्वनामिक सो இதுல ஆன்சர் வந்து सार्वनामिक மட்டும்தான் நீங்க இத எப்படி எழுதணும்னா निर्देशक का दूसरा नाम सार्वनामिक है सार्वनामिक இத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி क्वेश्चन கேட்டாங்கன்னா நீங்க எப்படி எழுதணும் இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்னா निर्देशक सर्वनाम का दूसरा नाम सार्वनाम அந்த டேர்ம் இருக்குல அத வந்து இங்க போட்டுக்கோங்க सो निर्देशक सर्वनाम का दूसरा नाम सार्वनामिक विशेषण है அவ்வளவுதான் नेक्स्ट 8th one कर्म की दृष्टि से क्रिया के भेद क्या क्या है இப்போ 9th क्वेश्चन பார்க்கலாம் பேஜ் நம்பர் 166 ல இருக்கு கர்மா அப்படினா இல்லங்க நம்ம சொல்றோம் இல்லையா கர்மா டீட் நல்லது கெட்டது அவ்வளவுதான் சோ கர்மா பேஸ் பண்ணி பாக்கும்போது கிரியா வந்து எத்தனை வகையா பிரிக்கறாங்கன்னு கேட்டிருக்காங்க கிரியானா என்ன verb கிரியா வந்து ரெண்டு வகையா பிரிக்கறாங்க அகர்மக் सकर्मक कर्म की दृष्टि से क्रिया का दो शब्द है सो कर्मा பேஸ் பண்ணி பாக்கும்போது verb ரெண்டு விதமா சொல்றாங்க ஒன்னு அகர்மக் இன்னொன்னு सकर्मक ओके नेक्स्ट 10th क्वेश्चन नाम धातु किसे कहते हैं नाम धातु அப்படினா என்னன்னு கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பேஜ் நம்பர் 166 ல இருக்கு இங்க இருக்கு பாருங்க नाम धातु क्रिया शब्द को छोड़कर अन्य शब्दों के साथ प्रत्यय लगाकर जो क्रिया बनी हो उसे नाम धातु कहते हैं नाम धातु ना नाउन மெட்டல் அப்படி சொல்றாங்க பெயர் சொல் உலோகம் அப்படினு சொல்றாங்க क्रिया शब्दों को छोड़कर क्रिया शब्दों ना verb விட்டுட்டு अन्य शब्दों के साथ மத்த வார்த்தையினோட प्रत्यय लगाकर प्रत्यय ना suffix prefix ना முன்னாடி ஆட் பண்றது suffix ना பின்னாடி ஆட் பண்றது सो अन्य शब्दों के साथ प्रत्यय लगाकर மத்த வேர்ட் கூட suffix ஆட் ஆயிட்டு जो क्रिया बनी हो सो மத்த வேர்ட் கூட suffix ஆட் ஆயி வருது இல்லையா அத தான் नाम धातु அப்படினு சொல்றாங்க जैसे हत्या बतिया लज्जा सजा सो இத மட்டும் இது இல்ல எனி டூ எழுதுனா கூட போதும் இதுதான் नाम धातु அடுத்து 11th क्वेश्चन काल किसे कहते हैं काल அப்படினா என்னன்னு கேட்டிருக்காங்க இதனோட ஆன்சர் பேஜ் நம்பர் 168 கால் அப்படினா ஒண்ணும் இல்லங்க காலம் ஓகே प्रेजेंट पास्ट फ्यूचर அப்படின்றது क्रिया के जिस रूप से उसके करने या होने के समय का बोध हो उसे काल कहते हैं ओके क्रिया के जिस रूप से அதாவது verb பயன்படுத்தி उसके करने या होने का समय இப்போ நம்ம சொல்றோம் करने या होने அப்படினா அந்த பண்ணக்கூடிய அந்த பீரியட மென்ஷன் பண்றது समय को बोध हो அந்த டைம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படினா அது present tense நான் சாப்பிட்டேன் அப்படினா past நான் சாப்பிட போறேன் அப்படினா அது future சோ மாறுது இல்லையா verb ஒண்ணுதான் eating தான் அந்த eat வந்து ஆல்ரெடி முடிச்சுனா அது past நடந்துட்டு இருக்குனா present இனிமே தான் நடக்க போகுதுனா future சோ ஒவ்வொன்னு ஒரு டைம் அந்த டைம் லைன் இருக்கு இல்லையா அத தான் நம்ம இங்க काल அப்படினு சொல்றோம் क्रिया के जिस रूप से उसके करने या होने का समय का बोध हो समय का बोध அப்படினா அந்த புரிதல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த சமயத்தை நான் புரிஞ்சிக்கிறோம் இல்லையா அதுதான் கால் அப்படின்னு சொல்றாங்க அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க பூத் கால் வர்த்தமான் கால் பவிஷ்ய கால் ஸோ பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இன்னும் 2 क्वेश्चन தான் இருக்கு 12th ஒன் பாருங்க क्रिया विशेषण किसे कहते हैं उसके कितने भेद है क्रिया विशेषण அப்படினா என்ன அதுல எத்தனை டைப்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க இதனோட ஆன்சர் ஓகே क्रिया विशेषण விசேஷனாலே நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் சிறப்பு
அப்போ கிரியா விசேஷன் வேர்ட்லயே நமக்கு வந்துருச்சு கிரியா விசேஷன். வேர்ப்ல தான் சம்திங் ஏதோ ஒரு சிறப்பான விஷயத்த ஆட் பண்றாங்க. क्रिया की विशेषता का बोध कराने वाला அவ்வளோதான். क्रिया की विशेषता का बोध வேர்பை வந்து ஸ்பெஷல் ஆக்கக்கூடியது தான். ஸ்பெஷல் ஆக்கக்கூடிய வார்த்தை தான் கிரிய விசேஷன் அவ்வளோதான். क्रिया की विशेषता का बोध कराने वाला शब्द क्रिया विशेषण है. क्रिया विशेषण अविकारी शब्द है. अविकारी அப்படின்னா அன்சேஞ்சபிள். இதில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. என்னென்ன? ரித்திவாச்சக், ஸ்தானவாச்சக், கால்வாச்சக், அடுத்தது பரிமான்வாச்சக். இந்த 4 மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ரித்திவாச்சக் இங்க இருக்க ரித்திவாச்சக் கிரியா விசேஷன், ஸ்தானவாச்சக் கிரியா விசேஷன், கால்வாச்சக் கிரியா விசேஷன், அடுத்தது பரிமான்வாச்சக் கிரியா விசேஷன். नेक्स्ट 13th वन समुच्चय बोधक का काम क्या है? समुच्चय बोधक का काम क्या है? ओके, இதனோட ஆன்சர் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். शब्दों वाक्यांशों या वाक्यों शब्दों ना वर्ड्स वाक्यांशों या वाक्यों ना फ्रेजेस अதாவது सेंटेंसेस को आपस में இதனோட பக்கத்துல मिलाने वाले शब्द को இதோட பக்கத்துல ஆட் பண்ணக்கூடிய வேர்டை தான் சமுச்சய போதக் कहते हैं அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் என்னன்னா இந்த அவுரு, அண்டு, பரந்து, பர் இதெல்லாமேங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் அதெல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இது மட்டும் தான் உங்களுக்கு ஆன்சர். शब्दों वाक्यांशों या वाक्यों को आपस में मिलाने वाले शब्द பக்கத்தில் ஆட் பண்ணக்கூடிய வேர்டை தான் சமுச்சய போத कहते हैं. ஓகேங்களா? ஸோ இதோட நம்மளோட 2 மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே முடியுது. நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த 13 கொஸ்டின்ஸ் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கன்ஃபார்ம் உங்களுக்கு 5 இந்த 13 மட்டும் நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இதுலேருந்து 5 உங்களால் கண்டிப்பாக எழுத முடியும். அதில் டவுட்டே இல்லை. நல்லா இந்த 13 கொஸ்டின்ஸை மட்டும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. இதுலேருந்தே உங்களுக்கு 5 மார்க்ஸ் எதுவும் வந்தாலும் ஹாப்பி. நீங்கள் இது பேஸ் பண்ணியே 5 மார்க்ஸும் எழுதிடலாம். 5 மார்க்ஸ்க்கு நீங்கள் நிறைய கொஷின் படிக்கிற மாதிரி இருக்கும். 2 மார்க்ஸ்க்கு இது மட்டும் படிச்சுக்கிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த 2 மார்க்ஸ் எந்த ரோமன் லெட்டரில் கேட்குறாங்க? ரோமன் லெட்டர் 10. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 11ல் தான் 5 மார்க் கேட்பாங்க. நீங்கள் படிச்சதுலேருந்து 5 மார்க் கேட்டாலும் நீங்கள் அதையும் அட்டென்ட் பண்ணுங்கள். ஆனால் 2 மார்க்ஸ் நிச்சயம் வரும், டவுட்டே வேண்டாம், கண்டிப்பாக வரும். நீங்கள் இந்த 13 கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.